மக்களே, என்னப்பா டிஷர்ட் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த டார்மெண்ட்ரி ரூமெல்லாம் எடுக்கல. அதான் அன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே போயிட்டோம். இந்த ரெசார்ட்டில் நீ தங்குற மாதிரி இருந்தாலும் தங்கலாம் நான் சொன்னேன்ல. ஆனால் உள்ளே வந்து இருக்க ரூம்ஸ்லாம் காட்டில் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்காக நம்ம ஜீவா நகோட வந்திருக்கேன் அடுத்த நாள். ஆனால் அது வந்து வீடியோலாம் ஒன்றா நினச்சிருவோம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் பார்ப்போம். முஸ்ரீஸ் வில்லா, வாவ், ஆம்பியன்ஸ் பாருங்கள் மக்களே, செம்ம 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 பயங்கரமாக இருக்குது. ரூம்ஸ்லாம் பாருங்கள், தெரியுதா? நீட்டாக இருக்குது, மெத்தை அப்படிங்க பாருங்க. ரெஸ்ட் ரூம், ஓகேங்களா? ஓவரால் ரூம் சூப்பராக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, அருமை. அதே மாதிரி தான் இதை பாருங்கள், இங்கே ஒரு ரூம், எல்லாமே டபுள் கட்டு, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் வந்து எகைன் வந்து எடுத்துகிட்ருக்கோம், சரிங்களா? தரமானது. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியே ஸ்விம்மிங் பூல் தான், ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம். மக்கள்ஸ், ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஹாலோட சேர்த்து ஒரே வில்லாவாக இந்த மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக வந்து அப்படின்னா சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வெளியே இருக்குது, இதை நம்ம காமிக்க மறந்துட்டேன். இங்கே ஒரு ரூம் இருக்குது, அப்படியே இங்கே பாருங்க மக்கள், இங்கே ஒரு ரூம் எப்படி கலைநயமாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக கொடுத்துக்கலாமாம்மா. இது தனியாக எடுத்துக்கலாம், இது தனியாக எடுத்துக்கலாம். ஹால் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்தோம் அப்படின்னா இதை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுதான் மகிமை. சரி, ரைட்டு. அடுத்து டார்மெண்ட்ரி இருக்குது, சரிங்களா? 10-20 பேர் தங்குற டார்மெண்ட்ரி இருக்குது, அதையும் காமிக்கிறோம். திரும்ப 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 ஜிப்லைன் நம்மளை ரொம்ப வெறியாக்குதுங்க, தெரியுதா? பயங்கரமாக இருக்குது. அங்கே தான் அவங்களே ஜிப்லைன் இருக்குது, மறக்காம வந்தீங்க அப்படின்னா ஜிப்லைன் போங்க. வாங்க போவோம். அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னு வைங்களேன், இந்த பக்கம் தான் வந்து இதை பாருங்க, டைனிங் ஹால் இருக்குது, ஃபயர் கேம்ப்பு, டோட்டலாக அது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனன்னு வைங்களேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஹால், ஓகேங்களா? இங்கே எல்லாமே எங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த பிரம்மாண்டத்தின் உச்சம், டார்மெண்ட்ரி ரூம், சரிங்களா? 2, இதோட சேர்த்து 5, இதோட சேர்த்து 8, இதோட சேர்த்து 8, 11ங்க, சரிங்களா? 11, சரி, அங்கே 12ங்க, 12. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா. இங்கே பாருங்க மக்களே, சிங்கிளாக இருக்குது. அப்பா கிட்டத்தட்ட அப்பா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் படுக்கிறது, சரிங்களா? 2 பேர்த்து கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இது 2 கரெக்டாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. மொத்தத்தில் தெரில, ஓகே, ஓகேங்களா? இதில் ஒரு 10 பேர் இருக்கலாம். நீங்கள் 11, 12ன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 20 பேர் தாங்களா மக்களே? இந்த முஸ்ரீஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு பயங்கர கேங்கோட வரீங்க அப்படின்னா 20-25 பேர் வரீங்க அப்படின்னாலுமே இது ஒரே ரூம் போதுமானது. நம்ம தனித்தனியாக ரூம் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கணும், செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? எப்படி 20 பேர் வந்தப்போனா 4-5 ரூம் எடுக்கணும், காஸ்ட் வைஸ் அதிகம் வரும். ஆனால் அந்த மாதிரி டார்மெண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கேங் பயங்கரமான பெரிய கேங்கோட வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் காந்தலூர்லேயே. அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மக்களே, இது வந்து சூட் ரூம், ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலுடைய வியூ நம்ம பார்க்கலாம். அப்பா தெரியுதா? செமையாக இருக்கா, பங்கமாக இருக்கா, வேற மாதிரி மக்களே. இங்கே நின்று வியூ பார்க்குறது உண்மையுமே அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவல் இருக்குது. சரி, ரைட்டு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் மக்களே, இங்கே வந்து ஒரு தனி ரூம் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து நம்ம சிங்கிள் பெட்ரூம், சரி டபுள் பெட்ரூமு, எது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுபோக இங்கே வருங்க மக்களே, இங்கேயும் இருக்குது, சரிங்களா? நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டார்மெண்ட்ரி 10 பேர் 15 பேர் தங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்ரூம் இதை பாருங்க லாக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 டாய்லெட் இருக்குது, ஓகேங்களா? இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வில்லா, முஸ்ரீஸ் வில்லா, சரிங்களா? ஓவராலாக பார்த்துக்குங்க மக்களே, அங்கங்கே ரூமை தடுத்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, செம ஒர்த்து. ஓவராலாக இந்த முஸ்ரீஸ் எல்லாம் மேலே வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, டோட்டலாக வந்து 60 பேர் தாங்கலாம். இந்த நான் சொன்ன டார்மெண்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமு, சரிங்களா? டபுள் கட்டலாம் பார்த்தா தனித்தனி பெட்ரூம் பார்த்தோம்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மட் ஹவுஸில் தாங்க, நம்மள மட் ஹவுஸ் அங்கே தான் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 65 பேர் தாங்களாங்க மக்களே. ஒரு எவ்வளோ பெரிய கேங், 65 பேர்த்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் நம்ம டூர் வர போகிறது கிடையாது, ஓகேங்களா? அவ்வளோ பேர் அதிகம்தான். ஸோ அப்படி வந்தாலுமே தாராளமாக எடுத்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் அந்த மட் ஹவுஸ் எடுத்தால் இந்த ஸ்விம்மிங் பூலில் நம்ம குளிக்க முடியுமான்னு சொல்லி தாராளமாக குளிக்கலாம், அதை நான் கேட்டேன். ஸோ நீங்கள் மட் ஹவுஸில் தங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே தான் ரூம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மட் ஹவுஸ் எடுத்தாலுமே இது உங்களுக்கு அவைலபிள் உண்டு, ஓகேங்களா? தாராளமாக என்ஜாய் பண்ணலாம்.
ஓகே மக்களே, அண்ணா பேருண்ணா? பிரசாந்த். ஓகே, பிரசாந்த் சேட்டா தான் இன்றைக்கி நம்மளை வந்து சுற்றி காட்ட போகிறாரு. தள்ளி சார்ண்ணா. அவ்வளோதான், கிட்டு காந்தலூர் கிங்கு. காந்தலூரில் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 1000 ஜீப் இருக்குமாண்ணா? 150 ஜீப் அவ்வளோதாண்ணா? ஓ, வெளியிருந்து வரும். ஓ சரி, காந்தலூரில் மட்டும் 150 ஜீப்பு. ஓகே 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 மக்களே, அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டு ஜம்மு கிளம்பியா. கலர் ஜம்முன்னு இருக்குதுல்ல. எங்கடாவே? அங்கே இருக்கிறேன். வேற மாதிரி டீசல் தானே அது? டீசல். போலாம் ப்ரோ. ஓகே ஸ்டீவன், பாய் பாய். அவ்வளோதான் மக்களே, கிளம்ப வேண்டியதுதான். அப்பா, இந்த பேக்குக்கு விளம்பரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்னு அவசியம் என்ன சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது மக்களே. ஸோ இதனுடைய பையிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 850 ரூபா அந்த பேக்கோட இது. இதெல்லாம் மைக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே வச்சுக்குவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த பேக்கோடைய லிங்க். ஓகேங்களா, கிளிக் பண்ணி வேணா வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே பாய்ஸ், போலாமா? பாய். ஓகே அண்ணா, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு? வந்து 5 வருஷம். ஓகே ஓகே மக்களே, அவ்வளோதான். அண்ணன் பாட்டை போட்டார். ஓகேவா? ஓகே 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 மக்களே, கிளம்பியாச்சு. அண்ணனுக்கு நீ கத்துறீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் வேகம் ஓட்டு வர்றா. பயமா இருக்குது முன்னாடி உட்காந்துருக்கிறக்கு. ஓடு பசமுல்ல பாண்டியரு. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. கிட்டு தான் பாருங்க. அப்படியே மூணாறு காந்தலூருடைய அழகெல்லாம் பாருங்க மக்களே, எவ்வளோ அழகான மலை தொடர் பாருங்க. ஃபுல்லாக ஜீப்பு தான் மக்களே, தெரியுதா? கேரளானாலே ஜீப்பு தான். அது குறிப்பாக அந்த காந்தலூர் மூணாறுலாம் சொல்லவே தேவையில்லை. கலர் கலராக ஜீப்பு தான். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மக்களே. வீடெல்லாம் லைனா பாருங்க, அங்க பாருங்க எல்லாம் ஊருதான். நான் இப்ப தெரியுது பாருங்க, எல்லாம் கொடைக்கானல் பூம்பாற மாதிரி இருக்குது பாருங்களேன். மக்களே, அண்ணா பாருங்க மக்களே, எங்க கூட்டு வந்திருக்காருன்னே தெரியல எங்களுக்கு. மொத்தல இன்டீரியர் பிளேஸ் கூட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் எங்க கூட்டு போயிட்டு இருக்காரு. என்னன்னா எங்க கூட்டு போறீங்க என்ன ஏதுன்னு எதுவுமே நான் கேட்கல. இருந்தாலும் பாப்பா எங்க கூட்டு போறாருன்னு பாப்பா. சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். வீடெல்லாம் பாருங்க மக்களே, மலையில எவ்வளவு அழகழகாக கட்டியிருக்காங்கன்னு. வீட்டுக்கு ஜீப் நிக்குது. அப்பா அடுத்த கட்டமா அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து எங்க கூட்டு வந்திருக்காரு அப்படின்னா, எங்க கூட்டு வந்திருக்காருன்னு தெரியல மக்களே. ஆனா சுத்திலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா இதுதான் மக்களே, மழை தான். இந்த பாருங்க ஆஃப் ரோடு பாருங்க மக்களே, செமையா இருக்கு. தீபா நாட்டு ரிச்சபிள் கிளப் கொடைக்கானல்ல அவர் இருக்காருல்ல, அவரோட ஜீப் ஓட்டின அன்னைக்கு. இது நம்ம நினைக்கிற மாதிரி தான் இல்ல, கார் மாதிரிலாம் கிடையாது. நீ 3000 கிலோ விட்டாலும் ஆஃப் ஆகாது, மொல்ல போய்கிட்டே இருக்கு. இது ஆஃப் ஆகாதுடா, நம்ம கீர் அடிச்சு ஆஃப் ஆகுதுல, இந்த ஜீப்ல ஆஃப் ஆகாது. அதான்
இங்க பாருங்க மக்களே, இதுதான் ஜீப்பு. ஆனால் இன்னும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டீசல் சமாளிக்க முடியாது நம்மளால. ஆனால் ஹில்ஸுக்கு இதுதான் பெட்டர். அட்டிச்சு வரைக்கலாம் ரோட கவர் பண்றாரு. அதான் 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 முன்னாடி பாருங்க, ரோட்டை பாருங்க கொஞ்சம் இது. அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது காரை போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு இருக்க ரூட் எப்படின்னு பாருங்க மக்களே. அப்பா பங்கமாக இருக்குதுங்க. சாமி இந்த இடத்துல பாருங்க மக்களே எப்படின்னு. நீரோட போகிற இடம் தெரியுதா? கல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இதில் தான் ஜீப் போகுது. அட்டே அப்பா எப்படி பாருங்க. சாம 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 சாம. ஏன்னா இதில் போக மாட்டேன் மேலே ஜீப்பு. அதில் போகாது. அதான் இங்கே பாருங்க மக்களே முன்னாடி. ஆனால் ஒரே நிமிஷம் எடுத்துங்கண்ணா, நான் நடந்து போய் எடுக்கிறேன். இருங்க மக்களே. இப்போ பாருங்க அண்ணன் எப்படி ஏற்றிட்டு வருவாருங்களே. ஓகேண்ணா. முன்னாடி சொல்லு மச்சான். வரப்பெல்லாம் ஜாக்கிரதையாக வாங்க. பயங்கரமான ரைடிங்காக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் அந்த டிரைவர் ஓட்ட முடியாது. அதே வந்து பின்னாடி உட்காந்துட்டு வரீங்களோ கொஞ்சம் நல்லா சேஃபாக போட்டுருவாங்க. அசால்ட்டாக இருந்தோம்னா அவ்வளோதான், கிடோஸ் தான். எங்கள் அப்பா அங்கே வாருங்க எப்படி இறக்கம்னு மக்களே. சரியான பள்ளத்தாக்கு, பங்கமான இறக்கமுங்க. எப்பா 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 என்ன மாப்பிள? ஆப்பமே நல்லா தொண்டைக்கு வெளியே வந்து சின்னதெல்லாம் தின்ன ஆப்பமெல்லாம் வெளியே வருதா? சத்தியமா ஒருத்தங்க பங்கமான ஆஃப்ரோடு. அண்ணன் நடுங்க. இருங்க மக்களே, இருங்க மக்களே. இப்ப பாருங்க இறக்கலானே எப்படி போகுது பாருங்க. பாய்ஸ் பாருங்க எப்படி இறங்கி போகுது பாருங்க மக்களே. ஐயோ நடக்கிறக்கே பயமா இருக்குதுங்க. அதுல இறங்கி போகுதுங்க கிருட்டு கிருட்டுன்னு. போடு தகிட தகிட மக்களே. வந்த ஏங்க காந்தலூர்ல மஸ்ட் விசிட் பிளேஸுங்க இது. சத்தியமா மிஸ் பண்ணிடாதீங்க மக்கள். அப்பா பாய்ஸ் சரியான பிளேஸ்ண்ணா. ஒர்த்து அண்ணனுக்கு ஒரு சல்யூட்டை போட்டு மாப்பிள எப்படி
உண்மையாலுமே நல்லா தரமான இடம்ப்பா. ஆ நம்மளாம் கூகுள் மேப் போட்டால் கூட வர முடியாது. நல்லா டிரைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான்ப்பா எல்லாம் வந்து. கண்டிப்பா ஏன் உண்மையாலும் சொல்ல தரமான பிளேஸ்ப்பா. கண்டிப்பா இங்க பாருங்க மக்கள், இந்த மாதிரி இறக்கத்துல இருந்து இறக்கிட்டு வர்றாருன்னா அப்படியே ஸ்டாப். ஃபால்ஸு வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ரெஸ்டாரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெசார்ட் வேற லெவல். வேற லெவல். அதெல்லாம் அங்கே தான் பாருங்க மக்கள், எல்லாம் ஃபுல்லாக வந்து இது கேம்ப் ஸ்டே எல்லாம் இருக்கு. மக்களே அடுத்து பாருங்கள், இறங்கும் போது இறங்கியாச்சு, இப்போ ஏறும் போது இருக்குது மேட்ரு. ஃபுல்லாக வருவார்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி நினைப்போம். மண்டை குழம்புறோம். உள்ள இருக்கிறவங்களும் செத்தானுங்க. தேவனெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டே இருக்கும். சாமி அழகா இருக்கு பாரு. 4x4 ராசரவனா பாரு, அழகா இரும். வண்டி முக்கல பாரு. ஆமா மாப்பிள 4 வீல் மூவ் ஆகுதுல்ல. மக்களே இறங்கிட்டானா மக்கள் அளவு இது ஹைலைட்டா இருக்குங்க. பாருங்க மக்களே சைடுல. ஐயோ பொருள் 2 வீலுக்கு மாட்டிக்கிட்டீங்க. அதான் அது ரொம்ப வந்து இறக்கம்னா ரொம்ப ஸ்டிப்பா இருக்கு. ஏற்ற கடினமான பாதைக்கு மட்டும் தான் 4x4 ஓட்டுவாங்க மக்களே. அதான் டிராக்டர்ல எப்படி லோ கீர் ஹை கீரோ அதே மாதிரி 4x4க்கு ஒரு கீர் இருக்கும், நார்மலுக்கு ஒரு கீர் இருக்கும், அது மாத்திக்குவாங்க. செமையான பிளேஸ்ங்க பாருங்க. வா அடா சொர்க்கம் பாப்பா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இருக்கணுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த இதுதான், அந்த லெமன் கிராஸ் புல் இருக்குல்லங்க, அந்த இதுதான், அந்த புல்லு தான் இங்கே விவசாயம் பண்ணி அதை எடுத்து தைலம் தயாரிக்கிறது இங்கே நிறையா தொழில். அந்த தைலம் தான் இங்கே மெயின் காந்தலூரில். இதெல்லாம் காந்தலூர் வந்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு. போன டைம் அந்த எதையுமே இந்த டைம் காமிக்கல சரிங்களா. இந்த டைம் காமிக்கிற எல்லாமே புதுசாக தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு, ஓகேங்களா. காந்தலூரில் ஒரு 20-30 பிளேஸ் நிறைய இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு விசிட்டு காந்தலூர். நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம், நிறைய இருக்கு. ஆனால் நல்ல ஆளாக பிடிச்சி கூப்பிட்டு போக சொல்லணும், அப்போ தான் அவங்க அந்த பிளேஸ்க்குள்ள கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு தனி உலகம்ங்க. மக்கள் இங்க பாருங்க, அண்ணனுக்கு சும்மா ரைட் சைடில் சும்மா வியூ அட்டகாசமா இருக்குங்க. எங்க நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னா இதுதான் மறையூர் சர்க்கரை. இங்கெல்லாம் வந்து சர்க்கரையால ஃபேமஸ் ஆட் இருக்கு. கரும்புல அப்படின்னு இங்கே விளையாடுறது எப்படி? கரும்புல இங்கே விளையாடுறதா? கீழெல்லாம் கரும்பு. ஓ அப்படியா? யானையில் எப்படி? யானை வரணும், யானைக்கு நம்ம வந்து எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து இப்போ அந்த மலை இருக்கு பாருங்க. ஆமா, அந்த குழி இருக்கு பாருங்க. ஆமா, குழி போயிட்டு வந்தோம். நம்ம இப்போ அங்கே போயிட்டு வந்தோம். ஆமாங்க, அந்த மலைக்கு அந்த பக்கம் ஏன்னா அந்த குழி இருக்கு பாருங்க, அந்த 2 மணி சென்டர் இருக்கு பாருங்க. ஆமாங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். ஓஹோ, சரி. அதான் இந்த பாருங்க மக்களே, கீழே பாருங்களேன். எப்பா இதான் பாருங்க, கரும்பு பாருங்க. இங்கெல்லாம் கரும்பு கொஞ்சம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு, சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் அதெல்லாம் கரும்பு தான் நாட்டு இருக்குதுங்க. அப்படியே பாருங்க, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக எல்லாம் தென்னை மரம், பாக்கு மரத்தோப்பு. ஓ சாமி, இதெல்லாம் வந்து ஒரு தனி உலகமுங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் இதெல்லாம் எத்தனை லட்சம் ஏக்கர்னா வரும் இந்த மொத்த மலையில சொல்லவே முடியாது. ஏன்னா இதுலேயும் வந்து ஆளுகளே இல்லாத ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல. இந்த குழியை பார்த்தீங்களா? அந்த பள்ளத்தாக்கு சொல்றீங்க? அந்த மலைக்கு அந்த பக்கம், அந்த மலைக்கு அந்த சென்டர் ஒரு இது மாதிரி வந்து ஒரு கேப் மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஆமா, அந்த மலைக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே ஆறு தான். அப்போ இந்த சைடு ஃபுல்லாக காடு, இதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் யானை, சிறுத்தை, கரடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓ, இப்போ இது கேரளாவா தமிழ்நாடா? இது கேரளா. ஆனால் நிறைய இடத்துல தமிழ் எழுதியிருக்கிறாங்க. எப்படி? அது நம்ம இங்கே தமிழ் மக்கள் தான் அதிகம். தமிழ் மக்கள் தான் அதிகம். ஓ அதிகம். நம்ம மூணாறு, மறையூர், காந்தலூர் பொறுத்த தமிழ் மக்கள் தான் அதிகம். ஓ மலையாளிஸ்லாம் கொஞ்சம்
ரேர் தான், ரேர் இருந்தாலுமே அவங்களும் இருக்காங்க. எல்லாமே ஒத்துமை மாதிரி தான் இருக்கு. எல்லாம் அண்ணன் மாதிரி தான், அண்ணன் ஒத்துமை மாதிரி தான் இருக்கும். அதான் மக்களே, நான் இதுக்கு முந்தின பாட்டில் சொல்லியிருப்பேன்ல, இங்கே தமிழ் பீப்புள்ஸ் தான் அதிகம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து அண்ணன் மாதிரி தான், எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் பழகிட்டு இருக்கிறாங்க. சூப்பருங்க, வேறு லெவலு. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே, நான் பார்த்துறேன். இப்போ தமிழ்நாடு அந்த பக்கமாண்ணா? ஆமாம், தமிழ் அந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம் வந்தால் வட்டவாடை அந்த அதுக்கு சரி வந்துச்சுன்னா இங்கே கொடைக்கானல் பூம்பாறை இது பக்கம் தான். நம்ம இங்கேருந்து பக்கமா? இங்கே பக்கம் தான். ஓ சரி சரி. இந்த மலை தாண்டி மலை தாண்டோம்னா பூம்பாறை கொடைக்கானல் அந்த மாதிரி போயிடலாம். ஓ, இதில் தொடர்ச்சி தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் தொடர்ச்சி பண்ணலாம். ஓ, அங்கேருந்து பூம்பாறையில் வர வழி இருக்காண்ணா? வழி இருக்கு, நடந்து வருவாங்க. அந்த காலத்து மனுஷங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நடந்து போறவங்க இருக்காங்க. சில வண்டி பாதை இல்லைங்களா? வண்டி பாதையில் இல்லை, வண்டி பாதையில் இல்லை. ஓ சரி, போய்க்கலாம். அந்த காலத்தில் இந்த உழவடிக்கிறதுக்கு மாடு இந்த விதை எல்லாம் எங்க அப்ப நடந்து வருவாங்க. அந்த காலத்து தாத்தா பாட்டம் போட்டாங்க, வருவாங்க, நடந்து போய்க்குவாங்க. ஓகே 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 மக்களே, பார்த்தீங்களா இல்லையா? இதுக்கு அந்த பக்கம் தான் கொடைக்கானல் பூம்பாறை எல்லாமே இருக்க மாட்டிருக்கு. நம்ம பூம்பாறையில் எத்தனை இடம் போயிருக்கிறோம், வந்துருக்குறோம். எனக்கு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படியே நடந்தோம்னா பூம்பாறை வரணும்னு கேட்டு தாங்க வேறு. ஆனால் எல்லாம் ஒரே இதுதான், எல்லாம் ஒரே டெரிட்டரி தான். சரி ஓகேங்க மக்களே, வாய்ஸோட நடந்து போயிட்டு இருக்கிறோம். எதுவும் நம்மளாம் ஏதோ ஃபாரினர் மாதிரியும் பேசுகிறோம்ண்ணா. ஏன்னா கரும்பு பார்த்ததே இல்லாத மாதிரியும் நம்ம கரும்பு ஃபேக்ட்ரி வந்து விசிட் அடிக்க வந்துருக்குறோம். ஓகே, இங்கே பாருங்க மக்களே, நிறையா இது வந்து இது இருக்கும் போல், நிறையா ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும் போல். அங்கே தான் போய் வாங்கின மாட்டு இருக்கு. வேறு நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் அரைக்கிறாங்க பாருங்க அந்த அக்கா. அக்கா நம்மளுக்கு 5 5க்கா. ஆக்சுவலாக 6 கரும்பு ஜூஸுக்குன்னு தனியாக மிஷின் வச்சுருக்கிறாங்க. அக்கா இஞ்சியில் வச்ச மேலே இல்லாமல் இல்லை, ப்ளைனா ப்ளைனாக வேணும். ஆமாம் மக்களே, நம்ம எப்போவுமே இஞ்சில் வச்ச மேலே இல்லாமல் தான் குடிக்கிறது. இந்த வாரம் காலையில் எத்தனை ஜூஸ் சேல்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே தான் மக்களே ஆளை வந்து ஆளைக்கொட்டாய் இதுதான், நாட்டு சர்க்கரை. சல்பர் போடாது தான், சல்பர் போடாது. ஓகே, சுத்தமான நாட்டு சர்க்கரை இதாக்கா? எல்லாமே சல்பர் போடாது தானா? இங்க செய்யறது எது கெமிக்கல் போடாம செய்யறது தான். ஓ, கிலோ எவ்வளோக்கா? கிலோ 80 இருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கு. அது என்ன வெரைட்டி என்னதுனால? 80 உருண்டை வெல்லம், நாட்டு சக்கரை 120, சுக்கு ஏலக்காய் போட்டது 150, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டது 200, கொக்கோ பவுடர் போட்ட நாட்டு வெல்லம் 200 ரூபாய். ஓகே ஓகே ஓகே, பார்த்தீங்களா மக்களே, வெள்ளம் நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பாருங்களேன், எல்லாம் அங்கெல்லாம் ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொண்டாந்து அழுகி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இங்கே ஸோ நிறைய வெரைட்டியில் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க பாருங்க, பேக்கிங் போயிட்டு இருக்கு பாருங்க. பாரு, டேஸ்ட் கொஞ்சம் வாங்க. நார்மல் சக்கரைங்களா? அந்த எல்லாமே கலந்து ஒன்று சொன்னீங்க 200 ரூபாயில், அது சாம்பிள் கொடுங்க. ஓகே, இதில் என்ன கொக்கோ பவுடர் இருக்காது? எல்லாம் கலந்தது, ஸ்பைசஸ், மிளகு ஜீரகம் கிராம்பு, அதிமதுரம், மல்லி, திப்பிலி எல்லாமே கலந்து ஸ்பைசஸ் கலந்து நாட்டு சக்கரைங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். தரமாக இருக்குது, எல்லாம் கலந்து வேற லெவல். சாக்லேட் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஜீரகம் முட்டா இருக்கும்ல, ஜீரகம் முட்டா மாதிரியே இருக்குது மக்கள், எல்லாமே கலந்தது. அதான் அங்கேருந்து ஜூஸ், இந்த கரும்பு ஜூஸ் இருக்கும், அடிச்சு இந்த பேரில் ஊற்றுவாங்க. பேரில் ஊற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து அந்த பேர் இல்லைன்னா அந்த பச்சை கலர் பேர் இது ட்ரை ஆன பிறகு மறுபடியும் இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ½ hour கொதிக்க வைக்கும்போது இந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆமாங்க நுர மாதிரி வரும். இதெல்லாம் ஈஸ்ட்டுங்களா? இந்த வேஸ்ட் ஓகே ஓகே, வேஸ்ட். இந்த வேஸ்ட்டில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 3.5 மணி நேரம் பாயில் பண்ணணும். அது 3.5 மணி நேரம் பாயில் பண்ணும்போது அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லாக வேப்பராகி போனதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள சர்க்கரையோட கண்டென்ட் மட்டும் கிரேவி மாதிரி ஒரு பாயசம் மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். அந்த சமயம் அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தாங்கன்னா கல் மாதிரி ஆகணும். அவங்க பாகம் பார்க்குறவங்க வந்து தனியாக இருக்காங்க, அவங்க பதக்காரர் இருப்பாங்க. அவங்க பாகம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டீமர் இருக்குல்ல, கேட் வால்வ், அது வந்து ஒரு கேட் வால்வு, அது ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பாத்தி அதுக்குள்ள வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது இங்கிட்ட இருந்து கிரேவி மாதிரி உள்ள சக்கரை அங்கே ஷிஃப்ட் ஆகும். அந்த மரத்தோட பாக்ஸ் வந்து கூலிங் யூனிட் சொல்லுவாங்க, அதில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அது வந்து மரங்களா? அது மரத்தோட பாருங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் மரம், சரிங்களா? அதில் தான் வந்து ஆற வச்சு இது பண்ணுறது. அந்த மரத்தோட பாக்ஸை செட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதில் வச்சு சில்லு குறைய கட்டியாக ஆரம்பிக்கும். அப்படியே கட்டி ஆயிடுச்சுன்னா பவுடர் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அந்த சல்பரில் ஆட் பண்ணுறது இல்லை, இங்கே கெமிக்கல்ஸில் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓ பரவாயில்ல மக்களே, நாட்டு சர்க்கரை கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சல்பர் வந்து ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிளைன்ஸ்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் கொஞ்சம் மாறி நேச்சுரல் வந்துட்டு இருக்காங்க. பட் இங்கே முழுக்க வந்து நேச்சுரலாக தான் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த ஸ்பைசஸ் அந்த கொடுத்தாங்க பாருங்க, சக்கரை சத்தியமாக செம்மையாக இருந்துச்சு, ஜீரகம் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஓகே சூப்பர், ஓகேண்ணா, தேங்க்யூ.
அது நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லிக்கு நீங்கள் சின்ன குழந்தைக்கு அது மாதிரி கொடுக்கலாம். நம்ம ஜாமுக்கு போகிறது கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? ஓகே ஓகே. அதான் பாருங்க மக்களே, கரும்பு சக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாம் மாதிரின்னு வைங்களேன். சரி வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். அது நீங்கள் ஜாமே வாங்க வேண்டியதில்லை. நம்ம இதே சின்ன குழந்தைங்க விட்டோம்னா அது நமக்கு அதே கரும்பை சுட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல மக்களே, சேம் அதே டேஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜெல்லி கணக்கில் இருக்கு. ஹனி மாதிரி தேன் மாதிரியே இருக்கு. தேன் மாதிரியே இருக்கு. ஹனி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலையில ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஹனி மாதிரியே பாலால ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து தோசை அந்த பிரெட் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். கட்டி போடுறோம். அது எவ்வளோக்கு? அது 150. இந்த பாட்டில் வந்து 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க மக்களே. ஒர்த்து, வாங்கிட்டு கூட போகலாம். ஓகே, இதுவும் நாட்டு சர்க்கரையும் வாங்கிட்டு போகலாம் மக்களே. ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான், வாங்கியாச்சு. வந்ததுக்கு வாங்கிட்டு போவோம். ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும்போல. ஞாபகார்த்தமாக இல்லை, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஓகே, தேங்க்யூ அண்ணா. வாங்க, கரும்பு ஜூஸ் அண்ணனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சுங்க மக்களே. எவ்வளோக்கா ஜூஸு? 150 ஒன்று 30 ரூபா. ஒன்று 30? ஆமாம். என்னக்கா அது எங்கள் ஊரில்? நீங்கள் எங்கே? அங்கே வந்து நம்ம ஐஸ் கட்டி போடுவாங்க. அல்லண்ணா ப்ளைனாகவும் 10 ரூபா தான், 10-15 ரூபா தான். அந்த கரும்பு வேறு, இந்த கரும்பு 5 ரூபாயா? அவங்க ஊர்லாம் 5 ரூபாயாமா? சரி விடுங்க, டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டாலே அப்படிதான் மாப்பிள்ள, வேற வழி இல்லை. அண்ணா வாங்கண்ணா. வா மாப்பிள்ள. இருக்கா? நம்மளே டேஸ்ட் பண்ணலாம். கரும்பு ஜூஸ் வந்து ரத்தம் சுத்தப்படுத்தும், பல்லுக்கு நல்லது, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே ஐஸ் போடாமலே கூலிங்காக இருக்குது, கிளைமேட்டுக்கு செமையாக இருக்கு. மக்கள்ஸ், நானும் கரும்பால் ஜூஸ் கடை வச்சுருந்தவன் தான். 10 ரூபாய்க்கு ஜூஸ் விற்றுக்கிட்டு இருந்தேன். இங்கே 30 ரூபா. டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டீங்கனால அப்புறம் இதெல்லாம் அனுசரிச்சு தான் பயம், ஒரு வழி கிடையாது. சரிங்களா? அப்புறம் தான் இந்த மறந்துட்டேன், இந்த இது நம்ம வாங்கினோம் இல்லைங்க எக்ஸ்ட்ராட்டு, இந்த சுகர் கேன் எக்ஸ்ட்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட எக்ஸ்பைரி வந்து 3 மாதம். வெளியே வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷமாமா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏரியா எங்கள் காட்டில் கரும்பை சுடுவோமுங்க. அதாவது சுடுவோம் மீன்ஸ் கரும்பு என்னக்கப்புறம் தீ வச்சதுக்கப்புறம் அங்கே கரும்பு 1-2 கரும்புலாம் மிச்சம் கிடக்கும். அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டா சேம் இதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் சுட்டு இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது ஜெல்லி மாதிரி பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் தான். கண்ணாடி கொடுத்தாங்கன்னா அது பாட்டிலுக்கே செலவணும், 50 ரூபா செலவணும். சரி மக்களே, போகலாம். எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து கரும்பு ஜூஸை பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான் என் மகளே. சரவணா டே, இங்கே வர டே, நேற்று வந்தோம்ல அருவி பாரு, எத்தனை அருவின்னு. இதை விட மழை பெஞ்சா நிறைய அருவி உருவாகும். ஏன்னா நிறைய அறிவு மழை பெய்ச்சுன்னா மூளைக்கு பார்க்கல கலர் விட்டு அதே தான். நேற்று நான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட எத்தனை எபிசோடு எடிட்டர் போட போகிறேன் அப்படின்னு தெரியல. மொத்தத்தில் சொல்லியிருப்பேன் மகளே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா எங்கே பார்த்தாலும் அருவியை தான் விழுந்துட்டு இருக்கோம். மழை தான் டிசம்பர் மட்டும் வரணும்னா காலாவஸ்தை பொறுத்து இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுனால சொல்ல முடியாது. சில போன 8 மழை வந்தால் வரலாம். நம்ம கணக்கு பண்ண முடியாது. அது நீர் அதான் டிசம்பர் கடைசியிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் அந்த அளவுக்கு மழை இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இருந்த மாதிரி வெயில் அடிக்கும். திடீர்னு பார்த்தா உடனே மழை பிடிச்சதுன்னா பெய்யும். கேரளாவில் வந்து இந்த டைப் ஒரு கரும்பாலையில் நிறைய இருக்குது. கரும்பாலையில் இங்கே பார்த்தாலும் கரும்பாலை தாங்க. ஒருத்து சூப்பர் நொறுக்குதா கரும்பாலை. பாருங்க மக்களே, எந்த இடத்த எடுத்து நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா, ரோல் வச்சிங்கனாலுமே அந்த இடம் வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான இடம் மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் பாருங்க, ஸ்கூல் பாருங்க மக்களே, மலை மேலே இருக்குது ஸ்கூல்ஸ். இப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் என்னன்னா காலேஜ் தான் இருக்க மாட்டிருக்கு. ஹாஸ்டலுங்களா? ஓகே மக்களே, இதான் மக்களே இந்த குள்ள மனிதர்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. போனோம் அப்படின்னா சின்னதாக கல் அடுக்கி வச்சு குகை மனிதர்கள் வீடு இருக்கும். கல் அடுக்கி குகை சின்னதுன்னு இருக்குது. நம்ம போன வருஷம் வந்தப்போ நம்ம எடுத்துட்டோம். ஸோ வரும்போது ரிட்டர்ன் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். நம்ம ஏற்றி ஏறி வந்தோம்ல அந்த வழி தான் அது. நான் சொன்னேன்ல பகலில் பயங்கரமாக இருக்குண்ணே. இப்போ பாருங்க, பாருங்க மக்களே எப்படி இருக்கு பாருங்க. இருங்க காட்டுறேன், தெரியுதுங்களா?
அந்த ஊர்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. எல்லாமே ஒரே மாதிரி தான்டா பையா இருக்கும். பாருங்க மகளே, இதெல்லாம் மகளே நேற்று தேடி வந்தோம். அது நீங்க சொல்ல திருவந்தூரம். வா பாருங்க எத்தனை பாக்கு மரம், தென்னை மரம், வீடுகள். குறிப்பா இந்த இடம் தான் சரியான பிளேஸ். இங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. படம் எடுத்திருக்காங்களா? கமலஹாசன் படம் இருக்குல்ல? ஆமா. பாவன அன்பே சிவமா. அன்பே சிவம். ரைட் ரைட். அந்த பஸ் கவுண்டரா? அது இந்த இடம் தான். இந்த இடம் தானுங்களா? ஓகே ஓகே. அன்பே சிவத்துல பஸ் கவுண்டர்ல மக்கள் இந்த இடம் தான் இல்லாம அது பாத்தீங்களா? யார் யார் சிவம், அந்த இடம் தான் இந்த இடம் மக்களே. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அடா 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 மக்களே. பாருங்க மக்களே, பாய்ஸ் கேங்கு. இப்படி ஒரு நாள் ட்ரிப் வரணும். ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு இப்படி ஒரு நாள் வரணும் மக்களே. அண்ணா இந்த இடம் மறையூராண்ணா? சரி, கோவில் கடவு. கோவில் கடை தான். ரைட் ரைட். கோவில் கடவு, கோவில் கடவு. பாம்பாறு அந்த ஆறு இருக்கு. பாம்பாறு. பாம்பாறு. அதான் அதான் அதான். மழை மழைச்சுன்னா தண்ணி பாலத்துக்கு மேலே. பாலத்துக்கு போன வருஷம் அப்போ நல்லா போச்சுண்ணா. பாலத்துக்கு மேலே தண்ணி போகும். அதாவது அப்படிதான் போன டைம் பார்த்தோம். அடிச்சு நொறுக்கிட்டு போச்சு. அதான் அதான் மாப்பிள்ள போன டைம் எடுத்த மாப்பிள்ள. அதெல்லாம் அந்த படிக்கிட்டு வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதான் மக்களே நேற்று வரும்போது காமிச்சேன்ல, இங்க இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து கொடை இருக்குன்னு சொல்லி ஒரு அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது இதுதான். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அமராவதி டேம் போகுதுங்களா? ஓ சரி சரி. கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. ஆமா, அமராவதி அங்கே கரூர் அந்த மாதிரி. ஈரோடு. அதான் கரூர் போகுதுங்கண்ணா. கரூர். தலையர்காளி கோயில் வருதல்ல அமராவதி ஆறு, அங்க வருது. இந்த தண்ணி தான், இந்த தண்ணி தான். தாராபுரம். அதான் அதான் மக்களே மக்களே. அண்ணன் ஏதோ பாருங்க ஜீப்லாம் பாருங்க. ஏங்க சரியானதுங்க. மெக்கானிக் ஷாப் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அந்த காமிச்சு விட்டேன். இல்லைங்க மக்களே, மெக்கானிக் ஷாப் காமிச்சு வரேன். ஜீப்பெல்லாம் எப்படி கழட்டி போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்க ஜீப்போட சேஸ் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. இன்ஜின் பாருங்க. சரவணா இங்கே வந்து பாரு. 4x அண்ணா அது 4x4 அண்ணா. இங்கே பாருங்க மக்களே 4x4 பாருங்க எப்படி அந்த இது அந்த டைப்பு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். சே அவன் பார்க்குறேங்க அந்த ஃப்ளைட்டோட அந்த காத்தா இந்த இதெல்லாம் இதோட இதை மட்டும் பார்க்குறேங்க. அந்த ஃப்ளைட் இருந்தது இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருக்குது பாருங்க. அப்படி இருக்கிற ஜீப்பு கழட்டினா சேஸ் இப்படித்தான் இவ்வளோதான். இங்கே பாருங்க மக்களே மேலே சும்மா பாடி மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். காமெடியாக இருக்குது. வீல் பாருங்க, புது வீல் போட்டிருக்காங்க தெரியுதா? ஒருத்த வீல் போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா அங்கே பாருங்க உதிரி பாகங்கள்லாம் பாருங்கள் சும்மா அப்படியே அட்டி நறுக்கி வச்சுருக்காங்க. பெயிண்டிங்லாம் பாருங்கள் இந்த ஏரியா இந்த செக்ஷன் ஆட்டு இருக்குது. செம மக்களே. ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய இஞ்சி கிடக்கு சந்து பொந்து எல்லாத்தையும் காமக்கூடிய ஒரே சேனல் நம்ம கேசன் யூடியூப் சேனல் தான். இதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை ஓகே கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிறதா? அப்பதான் நோட்டிஃபிகேஷன். ஓகே சப்ஸ்கிரைப்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்க ப்ரோ. பெல் பட்டன் அமுத்தினா தான் அப்பப்போ போகிற வீடியோ. பெல் பட்டன் அமுத்தணும் அவ்வளோதான். அமுத்தி ஆள் கொடுக்கணும். ஆள் கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணணும். மக்கள் உண்மையாலுமே எங்கள் அண்ணன் வந்து பிளேஸ் சுற்றி காமிக்கிறோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட்டுறது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம 4x4க்கு பிரேக் செக் பண்ண போகிறோம். எங்கள் அப்பா ஆனால் ஹில்ஸ் ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து சேட்டா பிரேக் செக் பண்ணாருன்னா அப்புறம் கேட்டு நம்ம மாதிரி நம்மளோட பயணமானது தூங்க இருக்கு. கொஞ்ச நேரம் இடைவேளை படுத்தே விட்டான் ஐயா. ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கே இப்படின்னா ஏன் சரவணா என்ன செகண்ட் ஹாப் கொழுக்குல அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன டயர்டாகி படுத்துட்டாப்புல. மேலே ஏறி கீழே இறங்கி குஞ்சாமணி மேலே கீழே இறங்கிடுச்சா பொசிஷன்ல எடுத்துட்டாரு தலைவர். 2 அடி விழுந்துருச்சு. 2 அடி எங்க விழுந்தது? எடப்பாடியாரே என்னங்க எடப்பாடியாரே? இந்த எடப்பாடியார் சாதாரண ஆள் நினைச்சீங்களா?
தடி வாங்கி பார்த்துருக்குறவனுக்கு தான் தெரியும். சரிங்க மக்களே, எடப்பாடியார் படுத்தே விட்டார். அப்படியே தெரியாத மாதிரி எப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கிறானா அப்படின்னு. ஏய் இந்த மாதிரி இந்த யார வேணா நம்பலாம், இந்த எடப்பாடிக்காரங்க இல்லாம முடியாது. அவ்வளோதான், அண்ணார் வந்து பிரேக் செக் பண்ணி விட வந்துட்டாரு. பாருங்க அப்படியே பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகம். ஓ, சாக்கி ஏற்றி தான் பிரேக் செக் பண்ண முடியுமா? கிருட்டு தான் வந்துட்டாரு பாருங்க மெக்கானிக் என்ன. இதெல்லாம் பார்த்துக்கிறதா மக்களே பெஸ்ட்டு. ஏன்னா ஹில்ஸில் ஓட்டுறோம் அப்படிங்கும் பொழுது நிற்கும்னு நினச்சி அவங்க இது பண்ணுவாங்க, போவாங்க. நிற்கலாம் வம்பா போயிரு. போங்கண்ணே. மக்கள் அடுத்து பாருங்க மக்களே, வாங்க இந்த வண்டியினுடைய உள்ள பாப்போம். பேனட் உள்ள ஏன்னா சவுட்டர்னு என்ன அர்த்தம்? சவுட்டுறது அப்படின்னா சவுட்டுனா மிதிக்கணும். ஓ ரைட்டு, சவுட்டுறது. ஓகே, உள்ள பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கார் மாதிரி கசகசன்லாம் இல்லைண்ணா, சிம்பிளாக இருக்குங்க உள்ள. அப்படித்தான் போயினே இருக்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான். பிரேக்கை செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கிருட்டு பாய்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மக்களே, வீடெல்லாம் பாருங்க அழகழகா, மலைகளை பாருங்க அழகழகா. என்னால் இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க மக்களே வீடியோ எடுக்காமல் இருக்கிறது? நமக்குலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கீழே இருந்து மேலே வந்து பார்த்தா பட்டாசு கிளம்புதுங்க. கீழே இருக்கிறத போலவே தான் மக்களே மேலே எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது. அங்கங்கே பெட்ரோல் பங்கு அனைத்தும் உள்ளது. நம்ம கைஸ், தமிழ்நாடு கைஸ். அடுத்து பாருங்க மக்களே, மறையூர் டவுன் வந்துட்டோம். இங்கே பாருங்க எல்லா விதமான வசதியுமே இருக்க மாட்டிருக்குது. அருமை. சரிங்க மக்களே, இந்த மறையூரில் எல்லா வசதியும் இருக்கேண்ணா? இல்லை சார், ஹாஸ்பிட்டலு, தேட்டர் இருக்கா? சந்தனா தேட்டரு, சந்தனா பாரு, சந்தனா ரெசார்ட்டு, பெரிய எல்லாமே இருக்குது. பெரிய இதெல்லாம் இருக்குது. ஓகே மாடல் ஷாப் எல்லாமே இருக்குது. ஓகே, மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே மொத்தமே இங்கே தான். பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. ஓ, மூணாரோட இங்கே தான் இருக்கா? மூணாலையும் இருக்குது, இங்கே இருக்குது. ஓ ஓகே. மறையூர் அப்படிங்கிற இடம் வந்து எல்லா விதமான வசதிகளும் கொண்ட ஒரு ஏரியா மக்களே. ஸோ எது தேவைனாலும் நீங்கள் காந்தோல் இருக்க பொழுது இங்கே வந்துக்கலாம் நீங்கள், பெஸ்ட்டு மக்கள். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன மாப்பிள்ள கத்தாழையா? ஓகே மலை கத்தாழை அண்ணா. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாண்ணா? ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். எல்லாமே சந்தன மரம். சந்தன மரமா? இப்போ இதெல்லாம் சந்தன மரமா? இல்லை, இப்போ இதுக்கப்புறம் இதில் சந்தன மரம் தான். ஓகே இதெல்லாம் சந்தன மரம் தான். ஓகே, இதெல்லாம் இந்த முன்னாடி இருக்காங்களா? ஆமாம். ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக சந்தன மரமாமா மக்களே. சரிதான். காட்டு மாடு இருக்கும், மான் இருக்கும். காட்டு மாடு, மானு எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லக்கம் போகிறோமாண்ணா? லக்கம் போகிறோம். ஓகே, லக்கம் போகிற வழியில் மக்கள் பார்த்தீங்களா இத்தனை விதமான உள்ள ஃபாரஸ்ட். இப்போ இதுனா வரைக்கும் வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் வீடாக இருந்தது. அதுவே எல்லாம் பார்த்தா ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடும் இல்லாத டீப் ஃபாரஸ்ட். ஃபுல்லாக கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கவர்மெண்ட் தானா? ஃபுல்லாக கவர்மெண்ட் ஃபாரஸ்ட். அதான் பாருங்க மக்களே, அப்படியே அந்த லக்கம் ஃபால்ஸ் போகிற வழியில், லக்கம் ஃபால்ஸ்னால் மூணாறு போகிற வழி தான். அதான் இங்கெல்லாம் வந்து ஃபால்ஸுக்கும் பஞ்சம் இல்லை, நேச்சருக்கும் பஞ்சம் இல்லைங்க. எங்கே பாருங்க ஒரு ஃபால்ஸ் ஊற்றிட்டு இருக்குது பாருங்க. மழை
மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா ஐயோ ஏன் கேட்குறீங்க, போன டைமில் அப்படியே மழை பெய்ய ஜீப்பில் போயிட்டு இருந்தால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் மழையிலே இன்னும் செம்மையாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க மரம் மேலே பார்த்தீங்களா, அல்டிமேட்டா இருக்குதுங்க மக்களே. அங்கங்க மேலே தொட்டிப்பாலம் மாதிரி ஒரு பாலம் ஒன்று போயிட்டு இருக்கு. தண்ணி போகிற வாய்க்கால், தண்ணி போகிற வாய்க்கால், விவசாய தண்ணி போகிற வாய்க்கால். விவசாய தண்ணி போகிற வாய்க்கால். செம 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 செம. பார்த்தீங்களா மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அடா 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 அடா, கண்கொள்ளா காட்சிங்க, கண்கொள்ளா காட்சி. காஃபி ஸ்டோர். ஓகே ஓகே. ஃபுல்லாகவே காஃபி தோட்டம். காஃபி தோட்டம் பின்னாடி ஃபுல்லாக காஃபி தோட்டம். மக்கள் இதெல்லாம் காஃபி எஸ்டேட். ஆமாங்க, ஆமாம் ஃபுல்லாக காஃபி. காஃபி தான் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் காஃபி. அந்த தொட்டிப்பாலம் வந்து இந்த வாய்க்கால் தான் அந்த தொட்டிப்பாலமாக போகுது. உண்மையிலேயே பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க கேரளா. இங்கே பாருங்களா ஃபுல்லாக காஃபி எஸ்டேட் தான். இது ஒரு ஃபால்ஸு. அங்கங்கே ஃபால்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அருமைங்கண்ணா, அருமை 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 அருமை. இந்த இடத்துக்கு பேர் காஃபி ஸ்டோர். காஃபி இடத்துக்கு பேர் காஃபி ஸ்டோர். காஃபி ஸ்டோர். ஓகே ஓகே ஓகே. அதான் அந்த ரெண்டு சைடு மக்களே, அண்ணனுக்கு ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டு. இந்த பாருங்க இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டு தான். காஃபி செடி தான் ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் காஃபி ஸ்டோரமா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து டீ எஸ்டேட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோதான், இதுலேருந்து டீ எஸ்டேட் ஆரம்பம். அதோ பாருங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. எஸ், இதுலேருந்து தேயிலைங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக தேயிலை தான் மக்களே. மூணாறு போகிற வழியானா? அதாவது தூங்கிவிட்டாங்க. அசத்தம் அங்க பாருங்க அருவி. எப்படி வந்து பாருங்க மக்களே அருவி. அதான் மழை டைம்ல இந்த பயங்கரமா பார்த்துச்சுன்னா நிறைய இருக்குண்ணா அந்த இடத்துல. உங்களுக்காக உயிரை பணயம் வைத்து வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பது உங்கள் கேசவன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே. பயங்கரமா இருக்குங்க. அவ்வளவுதான் மக்களே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் மூணாறு செக் போஸ்ட் இதெல்லாம் கடந்து அப்படியே நம்ம போகலாம். ஓகே, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை கடந்து அப்படியே பார்த்தா அட்டா 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 மக்களே பாருங்க. ரெண்டு கண்டு பத்தாதுங்க இதை பார்க்கறதுக்கு. நான் வீடியோ எடுக்கிறதா இதை ரசிக்கிறதானே தெரியல மக்கள். மக்கள் சத்தியமா சொல்றேங்க, அப்பா அந்த மாதிரி தாங்க இருக்கு. இது எதை பாக்குறது எதை விடுறது எதுவுமே தெரியல. இங்கே நின்று ரசிக்கிட்டே இருக்கலாம் அந்த இடத்தங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்க ரோடு போயிட்டு இருக்கு. ஐயோ அருமை 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 செமையா இருக்கு.
மக்கள் சிங்கவாருக்கு ரீல்ஸ் பாருங்க. ரீல்ஸ் பண்றாங்க பிரதர். அவ்வளோதான் மக்களே, நம்ம லக்கம்பை ரீச் பண்ணியாச்சு. ஒரு இடத்த கூட உங்களுக்கு விடல. நீங்கள் வந்து நேரில் வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு பார்ப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருந்தாலும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் வந்தால் எதெல்லாம் பார்ப்பீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக செம க்ரௌடுங்க. தண்ணி கம்மியாக தான் வருது. ஏன்னா தனிமையான நல்லா பஸ் வரும். அதான் இதான் மக்களே லக்கம் ஃபால்ஸ். அப்படியே போயிட்டே இருக்கலாம். கிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுறோம் மக்களே. இந்த இடத்துல கொஞ்சம் குரங்கு தொல்லைகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தக்கூடிய பொருளெல்லாம் பார்த்து சேஃப்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணன் பாருங்க ரெடியாக இருக்கிறாரு. என்ன இருக்கும் அப்படி? அங்கே பாருங்க மலந்தேன் கூடு மக்களே. அங்கே பாருங்க மக்களே மலந்தேன் கூடு. மக்கள் அடுத்து பாருங்கள், இங்கெல்லாம் வந்து டிராக்டர் வந்து இதுதான். இதெல்லாம் வந்து தேயிலைக்கு ஓட்டுற டிராக்டர். தேயிலை பறித்து கொண்டு போகிறதுக்காக எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் உள்ளதால் தேயிலை, பேக்லலாம் தேயிலை தான் இருக்குது. ஓகே ரைட். ஓகேண்ணா. 2 நோட்டு இருந்துச்சா? சே, இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? அடா அருமண்ணா. நன்றிண்ணா. உங்கள் பேருண்ணா? கணேசனா? கணேசன் அண்ணன். நான் தெரியாமல் 40 ரூபாய் கொடுத்துட்டேன், 20 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு அதிரப்பள்ளிங்கிற பாருங்க. அதிரப்பள்ளினே வருது. கேரளானாலே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஃபேமஸ். ஸோ அதிரப்பள்ளியில் லக்கம் ஃபால்ஸ். ஓகேங்களா? லக்கம் ஃபால்ஸ் போயிட்டு ஆனால் குளிக்க போகிறது கிடையாது. எனக்கு யூஸ்டே இல்லை. உங்களுக்கு இல்லையா? இல்லை மங்களி குளிக்கிறியா? இல்லை நோ. சேனாதி குளிக்கிறீங்களா? ரூமில் தான் குளிக்கணும். ஓகே யாருமே இங்கே வந்து குளிக்கிற ஐடியாஸில் இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா காலையில் குளிச்சிட்டு மக்களே. அதான் அந்த ஸ்விம்மிங் பூல் குளிர், அது மாதிரி சில் கிளைமேட்டாக இருக்கா, அது விரும்பல. ஸோ போயிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே விசிட் விட்டுட்டு பார்த்துட்டு வரோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்படின்னா மஸ்ட்டு குளிங்க மக்களே. சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி குளிச்சிருக்கோம். சத்தியமூர்த்தி நானும் வந்துட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக ஒரு வைப்பை போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒருத்தான ஃபால்ஸு குளிங்க. சூப்பரான தண்ணி. ஓகே மக்களே, ஃபால்ஸில் பெரிய அளவில் தண்ணி இல்லை, ஆனால் வருது, மீடியமாக வருது. அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கரபுரண்டு ஓடிச்சு. ஓகே மக்கள், அங்கிட்டு போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். வாங்க அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கும் லக்கம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க டிக்கெட் கவுண்டர். இந்த கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கணும் மக்களே. 150 ரூபாய். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கேஷ் கேஷ் கிடையாது. ஒன்லி ஜிபே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும். இந்த மாதிரி எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? அதாவது கேஷ் கிடையாதாமா, ஒன்லி ஜிபே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இந்த மாதிரி ஆனால் காலேஜ் டைம்ல இங்கே வந்த மாதிரியே இருக்கு. ஆமாங்க, நீங்களும் கௌதம சுபாஷெல்லாம் வந்தீங்களா? அதுதாங்க இது. அதே தாங்க சுபாஷ் எங்கிட்ட சொன்னா, நீங்களாம் வந்து காலேஜ் டைமில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே மக்களே, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு நம்மளை வந்து உள்ளே அனுப்பிடுவாங்க. வாங்க போகலாம். எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா மக்களே? என்கிட்ட சுபாஷுங்க வந்து சொல்லியிருக்காங்க காலேஜ் டைமில் கூட்டு வந்து வெடப் பண்ணிட்டாங்களாம் இன்சூரன்ஸ் போடாமல். ஒரு நாள் ஃபுல்லாக டூருன்னு போட்டாங்க பாருங்க. ஒரு பிளான் எக்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது அந்த கதையெல்லாம் என்கிட்ட, அதாவது கௌதம், சுபாஷ், அசோக்லாம் ஒன்றா படிச்சவங்க மக்களே. அவங்க மூலிமா எனக்கு வந்து அசோக் பழக்கம். சரிங்களா? அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இங்கே வந்துட்டு தண்ணி அப்போ தண்ணி இருந்துச்சா இல்லையா? தண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. குளிச்சிங்களா? உருப்படியாக பண்ண ஒரு விஷயம் லக்கம் ஃபால்ஸ் அப்படின்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் இதான் வியூ பாயிண்ட், இதான் வியூ பாயிண்ட், இதான் டீ எஸ்டேட்டு. கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு போனோம். அப்போ காடை முட்டை ஏதோ ஒன்று இங்கே செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. காடை முட்டை. ஆமாம், சாப்பிட்டோம். அதுதான். ஓகே மக்களே, அதான் நம்ம அசோக் ப்ரோ அது பார்த்தீங்கன்னா காலேஜ் ட்ரிப்பில் இங்கே வந்து வந்திருக்கு அப்படி. ஸோ this is the Lakam Falls, one of the famous place in Munnar, Kantalur. ஓகே மக்களே, பாருங்கள் டூரிஸ்டரை. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நேரத்துக்கு வந்துட்டு குளிக்காமல் போனால் வேஸ்ட்டு. என்ன ஒரு குளியில் போட்டுடலாமா? நீங்கள் வேணால் குளிங்க, நான் வேணால் வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டுறேன். அவங்கள குளிக்கலாமா? சான்ஸே இல்லை. ரைட்டு, நானாகவே ஒரு நாளை போட்டு வந்துடுறேன் மக்களே குளியில். இங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்களே. வாவ், செமையாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. அது சாட்டர்டே சண்டே வந்தாலே அப்படி தான் மக்களே இருக்கும். ஓகே மக்கள், அவ்வளோதான்.
இந்த லக்கம் ஃபால்ஸ் பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பேர்பட்ட ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம காய்ஸ் குளிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? வாங்க பிரதர், தைடா சரிதா. செமையா இருக்கு மக்களே. உண்மையாலுமே ஒருத்தங்க நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி ஐடியா தான் வந்தேன். ஆனால் வந்தோடனே குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. நான் பாருங்களேன் சாரில் எப்படி ஊற்றுதுன்னு சொல்லிட்டு. அப்பா ஒர்த்து கண்டிப்பாக ஒர்த்து. சரிங்களா? ப்ரோ காலெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அந்த ஐஸ் நிறச்சே ப்ரோ. இங்கே வந்து பாருங்க, இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வாங்கல. உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? நீங்க சரவணங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபால்ஸ்ல டிக்கெட் அது இங்க தான் பிரதர் வாங்க. ஒரு சேஃப்டியா இருக்கு நம்ம கையில. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா செம்மாச்சு இல்லைங்க மக்கள், பயங்கரமா இருக்குது. அல்ல எல்லாமே டிராவல் அந்த காத்துல சரியா போயிரும் மகளே. அவ்வளோ புல்லுருங்க. சரவன்லாம் இங்க வந்தா ரொம்ப இது பண்ணுவான். ஏய் மாப்பிள்ள வாடா வேற அங்க இருக்க பாருங்க. இது பண்ணி காமிக்கிறேன் ஓடுக்கு பக்கத்துல அதான் இருக்கான் பாருங்க அங்க. ரைட்டு மக்களே, வாங்க மேலே என்ஜாய் பண்ணுவோம். மக்கள் எல்லாம் நம்ம இருக்குது நல்லா நம்ம பசங்க. ப்ரோ வா ப்ரோ. இல்ல ப்ரோ எனக்கு நானும் குளிக்கிற ஐடியா தான் இல்ல. ஆனா இங்க வந்து தண்ணி பார்த்துலாம் முடியல. எல்லாமே நடந்துருச்சு. ஏடிஎம் கார்டு இது லைசன்ஸ் எல்லாமே நடந்துருச்சு. காசு வச்சது எல்லாமே நடந்து போச்சு. போன மட்டும் வாங்கிட்டு உள்ள வாங்கிட்டு எல்லாமே அதெல்லாம் காய வச்சுக்கலாம். இதை காய வைக்க முடியாது. அதை இதை மட்டும் சேஃப்டியாக வாங்கிட்டேன். ஓகே மக்களே, வைப்புங்க. ஒரு ஃபோட்டோ போட்டு கிளம்பலாமா? இல்லை இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறோம். வாவ் மக்கள் சாங்க பாருங்க, அப்படியே தண்ணி அப்படியே பால் மாதிரி வந்துட்டு இருக்கு. வெள்ளை கிளம்ப சும்மா அப்படியே பயங்கரமா அந்த இதெல்லாம் சாரெல்லாம் பாருங்களேன் வேற மாதிரிங்க. ஓகே சூப்பர் மகளே, சமைச்சில சத்தியமா சொல்றேன். அந்த வால்பாறையில் அந்த கூழாங்கல்லாம் இருக்கும்ல, இது வந்து மைனஸில் தான் இருக்கு. ஏன் பிரதர் மைனஸில் தான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ காலில் அப்படியே ஊசி குத்துன மாதிரி இருந்தது எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அருவியுமே இது மட்டும்தான். அது வரையும் நான் கொல்லிகில்ஸ் எங்கேயுமே போனதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் கூட எங்கேயும் போனதில்லை. வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் மூணாரில் இங்கே லக்கம் ஃபால்ஸு. மூணார் போயிட்டு அப்படியே இங்கே வந்தோம்னு நினைக்கிறேன். லக்கம் ஃபால்ஸ் செம்ம சில்லாக இருந்தது. லாஸ்ட்டாக இதுதான் போயிட்டு அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம். மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ் ரீக்ரியேஷன். ஓகே மகளே, கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து மேலே எதிர்ச்சோம்னா அப்படி குளிர ஆரம்பிச்சிடும். உள்ளேயே உட்காரணும். அப்பா மைனஸ் டிகிரின்னு இருக்க மாட்டிருக்குதுங்க. செம்மையா இருக்குதுங்க. அப்பா எடுங்க பிரதர். மக்களே ஃபர்ஸ்ட் டைம் போய் கீழே இறங்குறாரு தலைவர். பாருங்க ரியாக்ஷனை பாருங்க. அதெல்லாம் உட்காருதுல கீழே உட்காருதுல. ஓ கமன் 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 கமன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஏங்கல எவ்வளவு சில்லா இருக்கு. வாரி ஆள் நிலக்குள்ளஞ்சு போயிட்டாரு. செம்ம சில்லு. பை பை டாப்ல அசோக்கு அசோக்கே. ஆனா சத்தியமா சொல்ற மாதிரி இந்த இடத்துல பசங்க ஜாலியா வைப் பண்றாங்கட்டும். அந்த பக்கம் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாமே ஜாலியாக ஒரே இடத்துல எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. எல்லாமே ஜாலியாக அவங்க என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் பார்க்குறாங்க. தவிர இந்த இடத்துல எந்த ஒரு அப்யூஸும் நடக்கிறதில்ல. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஃபால்ஸ். உண்மையுமே ஒர்த்து. எல்லாருமே எல்லாம் அவங்க ஜாலியை மட்டும் தான் பார்க்குறாங்க மக்களை. இப்போ நம்பி வரலாம் இந்த ஃபால்ஸில் ஒர்த்து. ஆனால் வந்து
எல்லா நாளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அளவுக்கு மீடியமாக தண்ணி வரப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வரணும் வைங்களா. ரொம்ப மழைக்காலத்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து குளிக்க முடியாது. இந்த மாதிரி சீசன்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்திருக்க செப்டம்பர் வந்திருக்கோம், எண்டில் செப்டம்பர் ஒரு ஏரியா தெரில, செப்டம்பர் ஒரு பாதியில் வந்துருக்கோம் வைங்களா, 15-14 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நவம்பர் அக்டோபர்லாம் மழை சீசன்லலாம் வந்து இங்கெல்லாம் குளிக்க முடியாது, ஏன்னா நிறைய தண்ணி வரும், அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த சீசனுக்கு வரணும், குளிக்கிற மாதிரி வரணும், வந்தால் ஒத்தா குளிக்கலாம். இப்போ சில்லெலாம் வந்து நீங்கள் எங்கேயுமே குளிக்க மாட்டீங்க, அவ்வளோ சில்லாக இருக்கும். தண்ணி